உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லை திருவின் ரசிக பெருமக்களுக்கு உங்கள் அன்பு வணக்கங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டவே கம் டு த சப்ஜெக்ட். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்தியாவில் அது ஒரு பெரிய வியாபாரமாக போயிடுச்சு, வணிகமாக போயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக டிடிகே சிக்னா அப்படின்னு ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு விழிப்புணர்வு வரணும். பர்டிகுலராக இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் நம்பி போகாதீங்கன்னு சொல்கிறது. பர்சனலாக 2 வருஷம் என் பேர்லேயும் என் மனைவி பேர்லேயும் நான் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன். 2018 எடுத்திருந்தேன், 19 எடுத்திருந்தேன். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ப்ரீமியம் வாங்கினாங்க. எந்த நேரம் எது வந்தாலும் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம்லாம் வழக்கம் போல் ஃபேக்கான ஒரு அறிவு இதெல்லாம் அஷூரன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. துரதிருஷ்டவசமாக அன்ஃபார்ச்சுனேட்டாக என் மனைவி வந்து உடம்பு ஒரு முடியாமல் போய் அந்த பீரியடில் 2019 நினைக்கிறேன் அப்போலோவில் ஒரு 9 நாள் அட்மிட் பண்ணியிருந்தோம். சரி, நம்மக்கிட்ட தான் இன்சூரன்ஸ் இருக்குது, அப்போலோ கிரீன்ஸ் ரோட்டில் அப்ளை பண்ணோன்னே வழக்கம் போல் இன்சூரன்ஸுக்கு செக்ஷனுக்கு அட்வைஸ் பண்ணி எல்லாம் கொடுத்து இன்சூரன்ஸ் அப்ரைசர் வந்து செக் பண்ணிவிட்டு சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிட்டார். எந்த வித ஒரு ரீசனுமே சொல்லலை. இத்தனைக்கும் அந்த டாக்டர், பர்டிகுலர் டாக்டர், அவர் பேர் சொல்ல விரும்பல, இஸ் எ நைஸ் ஜென்டில்மேன். அவர் என்ன சொன்னார், இந்த சீதாலட்சுமிங்கிற இந்த பேஷண்ட் வந்து இது வரைக்கும் பேஷண்ட்டாகவே வந்ததில்லை, ஃபிசிக்கலி குவைட் ஆல் ரைட், இது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்த ஒரு ஒரு டிஸார்டர், இதுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது, இவங்க அப்போ வந்து ஈவன் சுகர் கூட அப்போல்லாம் கிடையாது அவங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி சர்டிஃபை பண்ணார். ஹி ஹஸ் கிவன் த சர்டிஃபிகேட் ஆன் ஹிஸ் லெட்டர் பேட். பட் மெரிலி தேவர் ரிஜெக்டட். நானும் நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் ஓம்புட்ஸ்மேன் போகலாமான்னு. இன்னும் இருக்கிற டென்ஷனில் ஓம்புட்ஸ்மேன்லாம் போயிட்டு இருக்க முடியாது. பிகாஸ் வி ஆர் மிடில் கிளாஸ். நாம் உட்காந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாக இல்லை ஒரு நல்ல குரோர்பதியாக இருந்தால் ஒரு பக்கம் செக்ரட்டரியை விட்டுட்டே இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறான்னு சொல்லலாம். நாமளோ அன்னாடங்காட்சி. அப்படி இருக்கும்போது நானும் இஷ்டத்துக்கு மெயிலெலாம் போட்டேன். 10 பைசா வரவே இல்லை. 2 வருஷம் நான் கட்டின ப்ரீமியம் தான் லாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை ஸ்கிப் பண்ணேன். நாட் ஓன்லி திஸ் டிடிகே சிக்னா, நிறைய பேர் இதுமாரி இருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து பொதுவாக எப்போ வந்து நமக்கு எலிஜிபிள் வந்து கை கொடுக்கும்னா, கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில், அதில் ஒர்க் பண்ணும்போது குரூப் இன்சூரன்ஸ் நிறைய 1000 பேர் 2000 பேர் எம்ப்ளாயி இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிப்போம் சம்பளத்தில். அப்போ 1000 பேர் எம்ப்ளாயி இருக்கிற இடத்துல பிடிக்கும்போது யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு இதுமாரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருவோம். பட் இண்டிவிஜுவலாக நம்ம போகும்பொழுது 100க்கு 99% நீங்கள் பணம் கட்டிட்டு நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கேன்ட்டு போய் தைரியமாக ஆஸ்பத்திரியில் படுத்திங்கன்னா அந்த ஆண்டவனை தவிர உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது பொருளாதார ரீதியாக. வேறு யாருமே அப்படி. அதுவும் மிடில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள்லாம் சும்மா நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா வந்து கூடியடிச்சு கும்மாளம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போவாங்களே ஒழிய மற்றபடி யாரையுமே எதிர்பார்க்க முடியாது. அதுவும் நடுத்தர வகுப்பில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. இதனால் இந்த இன்சூரன்ஸ் போடும்பொழுது தெளிவாக கேட்டுக்கங்க, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த சர்ஜரி போய், ஏன்னா போடும்போது கேன்வாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீமியம் வாங்குறதுக்காக வானத்தை வில்லா வளைப்பேன், மணலை கயிறா தெரிப்பேன், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களை புஷ்ப விமானத்திலே அடிச்சுன்னு போய் சிங்கப்பூர்லேயும் ஜப்பான்லேயும் இங்கிலாண்ட்லேயும் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், இல்லை இங்கே இருக்கிற ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்லாம் சொல்லி அந்த ப்ரீமியத்தை வாங்கின்னு போயிட்டு அந்த 12 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது என்கவுண்டர் ஆச்சுன்னா, உடம்பு ப்ராப்ளம் வந்ததுன்னா, நீங்கள் அதை வந்து 99% நம்பி போகிறது வேஸ்ட்டு. பாக்கெட்டில் பைசா வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்ட்ரெச்சர்லேயே போகணும். பைசா இல்லையா குலதெய்வத்தை வேண்டிக்கணும். ஏன்னா இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. என்கிட்ட வந்து இது யாரும் கண்டஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஐ ஹேட் த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்தேன். மறுபடியும் அவங்களுக்கு மோட்டார் நியூரான் டிசீஸ்னு ஒன்று வந்து இன்றைக்கி 6 வருஷமாக அவங்க படுக்க தான் எந்தவித ஒரு உதவியும் யாருக்கிட்டேருந்து கிடைக்கல. அதாவது அரசாங்கத்திலேருந்து சொல்கிறேன். நானும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு ஏகப்பட்ட மனுக்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இருந்துச்சேன். ஒன்று எனக்கு வேலையாவது ஒன்று கொடுங்க. ஐ எம் 58 இயர்ஸ் ஓல்டு, ஹேவிங் த குட் எக்ஸ்பீரியன்ஸ். அட்லீஸ்ட் அவங்கள பார்த்துக்கிறதுக்காகவாது அவங்க படுக்க ரயில் டியூப் வழியாக ஆகாரம் போய்கிட்டு இருக்கு, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேறு யாரும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த மனுக்கள்லாம் ஐயா அவர்களுடைய பார்வைக்கு போச்சா இல்லைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து வேலையும் கிடைக்கல, இருக்கிறதுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீடு கேட்டிருந்தேன். ஏன்னா இருக்கிற வீடு வாசல்லாம் விற்றாச்சு. அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரைக்குமாவது அவங்கள வந்து பார்த்துக்கணுமே அப்படின்லாம் கேட்டேன். ஒன்று இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பலனளிக்கக்கூடியதாக எந்த ஒரு நடவடிக்கையும் எனக்கு என்னுடைய மனு சார்பாக எடுக்கலைங்கிறத மிகுந்த வருத்தத்தோடு தெரிவிக்கலை. இதில் என்னென்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் மிகுந்த கருணை உள்ளம் கொண்டவருங்கிறத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து அவருக்கு நேரடி பார்வைக்கு போச்சாங்கிறதே ஏகவே டவுட்டு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? இல்லாதவர்களுக்கு மன்னனே துணை அப்படிங்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த மன்னர் தான் பார்த்து ஏதாவது செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை, மருந்தே கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டான். இருந்த வீடு வாசல்லாம் விற்று எல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட்டு மருந்து இல்லைங்கும்போது அவங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் போகிற வரைக்குமாவது அவங்களுக்கு வேண்டிய கண்டிஜென்சிஸ் அது இதெல்லாம் பார்த்து நான் செய்யணும். ஸ்டில் ஐ எம் டூயிங் த திங்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ். எப்படின்னா,
ஏதோ என்னால் ஒன்று மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு அரசாங்கத்திலேருந்து எந்த வித ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. ஸ்பெஷல் ஜிஓ போட்டு கொடுக்கலாம், இன்னும் வரல. வாழ்வாதாரத்துக்கு இருக்கக்கூடிய வீடும் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இன்னும் நம்பின்னு தான் இருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த இன்சூரன்ஸ் பீப்புளை வந்து ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுங்க. எல்லாமே ஆரம்பத்துலேயே கேட்டுருங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் எனக்கு வருமா, நான் கேஷ்லெஸ் ஸ்கீமுக்கு தான் போகிறேன், கேஷ்லெஸ் ஸ்கீமில் என்னென்ன எலிஜிபிள், எது எலிஜிபிள் இல்லை, நான் அங்கே போய் படுத்துட்டேன்னா, இல்லை இன்சூரன்ஸ் எடுக்கப்பட்டவங்க படுத்துட்டா நீங்கள் டைரெக்டாக டீல். ஏன்னா நம்மக்கிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குறதுக்கு ஒருத்தர் வருவார் நம்மளை கேன்வாஸ் பண்ணி. ஒன்ஸு போட்டு அந்த செக்கை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பிக்சருக்கும் சம்மந்தமே இருக்காது. அது தனியாக அப்புறம் நம்ம ஆஸ்பத்திரியில் போய் படுக்கும்போது என்ன ஆகும், யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு அப்ரைஸ் பண்ணுவோம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம எந்த கண்டிஷனில் இருக்கோம் தெரியாதுன்னு பார்த்துட்டு ஒன்றுமே எலிஜிபிள் லெட்டு போயிடுவோம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இன்சூரன்ஸ் போடும்போது நீங்கள் தான் இதுக்கு ஃபுல் ஜவாப்தாரி அப்படின்னு சொல்லி இருந்தால் போடுங்க. அப்படி போடும்போதும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு போடுங்க. வேறு வழி இல்லை. இதெல்லாம் வந்து நான் பட்ட அனுபவங்கிறதுனால சிலது சொல்லி தான் ஆகணும். சொல்லலைன்னா என்ன ஆகும் போகுது, அது ஒன்று. அடுத்தது நன்றி மறக்கிறது. திருவள்ளுவர் எப்படியோ சொல்லிட்டார், 1330 குறளில் அது ஒரு அதிகாரமாகவே போட்டுருக்காரு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வின்றாம், உய்வில்லை செய்நொன்றி கொன்றமாக இருக்குன்னா. அதாவது ஒருத்த தப்பு பண்ணினா, தெரிஞ்சு பண்ணினா கூட மன்னிச்சிடலாம், ஏதோ பண்ணிட்டான் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஆனால் துரோகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை என்றைக்குமே மறக்க முடியாது. இதுக்கு ஒரு கதை இருக்குது, இருந்தாலும் அதை நான் சொல்ல விரும்பலை. பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்கள், அதாவது 40 வயசுக்கு மேலே அப்பா அம்மாவாக இருந்தால் உங்கள் மகனை வளர்க்கும் பொழுது, அதாவது 40 வயசுனா பையனுக்கு எப்படி ஒரு 20 வயசு ஆகிடும், 19 18 வயசு ஆகிடும், பையனோ பொண்ணுக்கோ. செலவு பண்ணுங்க, செல்லமான குழந்தையாக இருக்கும், செலவு பண்ணுங்க எல்லாம். ஆனால் உங்களுக்கு என்று பிற்காலத்திற்கென்று உஷாராக சிறிது சேர்த்து வைத்து கொண்டு செலவு பண்ணுங்க. அப்படி இல்லையா, எல்லாமே எனக்கு என் பையன்தான் என் பொண்ணு தான் அப்படின்னா, அவங்களுக்கு பொறுப்புகளை சொல்லி கொடுத்து மேற்கொண்டு வளர்க்க முயற்சி செய்யுங்கள். எங்களுக்கு நீதாம்மா எல்லாமே, நாளைக்கு திருமணம்னு ஆகிட்டா எங்களை மறந்துடக்கூடாது, அப்படி இப்படி எல்லாமே. ஏன்னா ஒரு இடத்துல பயிரை விதைச்சிட்டு இன்னொரு இடத்துல போய் அறுப்பறுக்க முடியாது. சவிங் த சீட்ஸ் இன் த ஒன் ஃபீல்ட், யூ ஷுட் நாட் ஹார்வெஸ்ட் ஃப்ரம் அதர் ஃபீல்டு. அதனால் எங்கே வந்து நம்ம விதைக்கிறோமோ அங்கே தான் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால் அதை கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கங்க. கண்மூடித்தனமான அன்பை காமிச்சு எல்லாமே எனக்கு என் பையன்தான் சொல்லி உயிரே கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா உயிரை தான் கொடுத்தாகும். கடைசி காலத்தில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் உங்களை தள்ளப்பட்டு விடுவார்கள். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி, வீட்டை விட்டு வெளியில் போனால் அவங்க மனசை கலைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் வருது. தட் இஸ் அ வேவரிங் இஷ்யூஸ். ஸோ மெனி வேவரிங் இஷ்யூஸ் ஆர் அரைசிங் அவுட் ஆஃப் த டோர். அப்படி இருக்கும்போது நாம் போய் எல்லாத்தையும் பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. மேயிற மாட்டுக்கு கொம்புல புள்ள கட்ட முடியுமான்னு ஒரு பழமொழி உண்டு. அதனால் பொறுப்புகளை சொல்லி கொடுத்து வளருங்க. கண்மூடித்தனமாக கொடுத்துட்டு எல்லாத்தையும் நாளைக்கு வந்து முடியாத காலத்தில் அவர்களால் பொருளாதார உதவி இல்லாமல், ஃபிசிக்கல் ஹெல்ப்பு இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. இதுக்கு உதாரணம் நான் தான், நானே என் மனைவியும் தான். அதனால் சிலதெல்லாம் வந்து நான் ஒப்புக்கிறேன் பகிரங்கமாக. அடுத்தது வந்து நிறையா வாழ்க்கையில் நம்ம நான் கம்ப்ளைண்ட்ஸ் அண்டு கம்ப்ளைண்ட்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ்னால் இணக்கம், நான் கம்ப்ளைண்ட்ஸ்னால் இணக்கம் இல்லாமை. இது வந்து நிறைய இருக்குது. அது வந்து நம்ம தான் ஒன்று ஒன்றா திருத்திக்கணும். வாழ்க்கையில் எல்லாருமே தப்பு பண்ணுவோம், பண்ணாத இல்லை. பட் ஒன்று ஒன்றையும் பண்ணி திருத்திக்கணும். அதுக்கப்புறம் நான் என்னுடைய பழைய விளம்பரங்கள்லாம் சொல்லியிருந்தேன், இதுமாரி 2-3 சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன், ஒரு ஸ்மால் அஃபோர்டபுள் அமௌண்ட்டுக்கு என்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னேன். ஏன்னா நல்லதை வந்து எது சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் எடுபடாது. ஏன்னாமா கிடைச்ச மாட்டை நிலால கட்டி அடின்னு ஒரு பழமொழி உண்டு. அதுமாரி தான் நான் என்னென்ன சப்ஜெக்ட் சொன்னேன், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு சொன்னேன், கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு சொன்னேன், எஸ்ஏ 8000 2008 சொன்னேன், ஐஎஸ்ஓ சொன்னேன், அடுத்தது ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னேன். இந்த டாபிக் எல்லாம் வந்து நான் ஒரு 2 மாதம் 8 வாரம் கிளாஸ் எடுக்கிறேன் ஒரு அஃபோர்டபுள் அமௌண்ட்டுக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? +2 முடித்த உடனே அவங்க எந்த டிகிரி வேணாலும் படிக்கட்டும், ஈவன் பிஇ படிக்கட்டும், எக்ஸப்ட் எம்பிபிஎஸ், பிஇ, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்எல் படித்தாலும் இது வந்து மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பாடம். இதுக்குன்னு தனி கோர்ஸே இருக்குது. பிஜி டிப்ளமோ இன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. எம்பிஏ என்று சொல்லக்கூடிய மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இதுக்கு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கெஸ்ட்டு சம்மரி மாதிரி அழகாக 8 வாரத்தில் கிளாஸஸ் கொடுத்து நாங்கள் சொல்கிற நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ் ஸ்டடியோடு சொல்லுவேன். ஏன்னா ஐ ஹேவ் த பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த கமர்ஷியல் ஃபீல்டு. ஐ எம் ஹேவிங் த டெக்னோ கமர்ஷியல் ஃபீல்டு
நியர்லி 30 இயர்ஸ். அப்படி இருக்கும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ பயன்படுத்தினா ஃப்ரெஷர்ஸாக இருந்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஆல்ரெடி மிடில் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய ஃபர்தர் இன்க்ரிமெண்ட் பர்பஸு, ப்ரமோஷன் பர்பஸுக்கு என்னுடைய இந்த கிளாஸஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து யூஸ்ஃபுல்லானது. இதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. அதுவும் வெரி மியர் அமௌண்ட்டு தான். நான் மற்ற பெரிய பெரிய அகாடமி வச்சு 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடுக்கலாம் நான் கேட்கல. மியர் அமௌண்ட்டு ஜஸ்ட் 10,000 rupees பர் சப்ஜெக்ட்டு 8 வீக்ஸ் சொன்னேன். ஒருத்தரையும் என்ரோல் பண்ணல. கல்விக்காக செலவு பண்ணுறது என்றைக்குமே வீண் போகாது. இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஆஃப்லைன் தான், ஆன்லைன் கிடையாது. என் நம்பர்லாம் இருக்குது, ஜிபே நம்பர் இதே தான் 9840525988. இந்த காணொலிக்கு கீழே சிட்டி யூனியன் பேங்க் எஸ்பி அக்கௌண்ட் நம்பரையும் கொடுக்குறேன் வழக்கம் போல், அதையும் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் பயன்படுத்திங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அது மாதிரி நல்லது கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். யூட்டிலைசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி, கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஏன்னா ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னா 1000 ரூபா ஆகுது. 500 ரூபா டிக்கெட்டுங்கிறான், 300 ரூபா பாப்கார்னுங்கிறான், 100 ரூபா காப்பிங்கிறான், கொடுத்துட்டு அசால்ட்டாக 2.5 மணி நேரத்தில் வந்துடுவீங்க. ஏன் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ண முடியாதா? அது எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்ட். கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இப்போ தான் இந்தியாவிலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஃபுல் சோப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணல. சச் பிக் கார்பரேட் கம்பெனி தே ஆர் யூட்டிலைசிங். அது கூட ஒன்றும் ஃபுல் இதுவாக இல்லை. சார் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கம்ப்ளைண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க ஒர்க்கு ஒழுங்காக பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது என்சி கொடுக்கணுமா? என்சினா நான் கம்ப்ளைண்ட்ஸ். ஒழுங்காக இருக்கிறதுக்கு பேர் கம்ப்ளைண்ட்ஸ். ஒழுங்கின்மைன்னா தே ஆர் நாட் டூயிங் த வில்ஃபுல் சபடேஜ் ஆஃப் ஒர்க். அவங்களையும் அறியாமல் டியூ டு த இன்அட்வர்டன்ட் தே ஆர் டூயிங் சம் அதர் மிஸ்டேக்ஸ் ஒயில் ஆன் தேர் டே டு டே அஃபேர்ஸ். அப்படி இருக்கும்போது எப்போதுமே நம்ம செய்கிற தப்பு நமக்கே தெரியாது. என்னதான் நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்து அலங்காரம் பண்ணிட்டாலும் வெளியில் போய் நம்ம போகும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, மாப்பிள்ள சூப்பராக இருக்கடா அப்படிப்போம். இதே லேடிஸ் இருந்தால் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜோராக இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்க சொல்லும்போது தான் நமக்கு அந்த ஒரு இது வரும். என்னதான் நீங்கள் உட்காந்து லிப்ஸ்டிக் போட்டுட்டு இல்லை தலையை நல்லா கர்லிங் வச்சுட்டு ஸ்டவ் அதெல்லாம் போட்டுட்டு போனாலும் அடுத்தவங்க பார்த்து நமக்கு சொல்லும்போது தான் நம்மளுடைய அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரோ இல்லை மென்டல் ரைட்டுங்கிறதோ நமக்கு புலப்படும். அதனால் இன்டர்னல் ஆடிட்னு இந்த ஓல்டு ஸ்கூலில் சொல்லுவாங்க. இப்போ வந்து அது கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஆயிடுது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவசியம் இருக்க வேண்டியது. இந்த கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்க வேலையை, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்ஓபி. அந்த எஸ்ஓபி பிரகாரம் அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை அதில் ஏதாவது ஸ்கிப் ஆகிடுதா, அதாவது அவங்களையே அறியாமல் கவனக்குறைவாக அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும், அது கண்டுபிடிச்சா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு லெட்டர் கொடுக்கணும். லெட்டர் மீன்ஸ் நான் கம்ப்ளைன்ஸ், என்சின்னு சொல்லுவாங்க. அதை என்சி கொடுக்கறதோடு இல்லை, அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் ஃபார் மேக் தேர் ரைட் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு டியூரேஷன் கொடுக்கணும், லீட் டைம் நிறைய இருக்குது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் லைக் மெட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா நல்லது, பயன்படுத்திக்கிங்க. 40 வயசுக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்களும் பயன்படுத்திக்கலாம். 20 வயசுக்கு அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கன்சர்னுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் இதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த என்டர்ப்ரூனருக்கு உங்கள் பேரில் ஒரு தனி அட்ராக்ஷன் வந்துடும். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். எல்லாரும் மாதிரி செக்கு மாடு மாதிரி ஒரே வேலையை பண்ணிட்டு கூடாது. நம்ம வந்து அதில் ஒரு தனித்தன்மையை காட்டணும். அதுவும் இப்போ வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு, போட்டி உலகத்தில் நம்ம ஏதாவது பண்ணி நம்மளை வந்து முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். அதற்காக ஒரே கம்பெனிலே நீங்கள் 20 வருஷம் இருக்கணும்னு சொல்ல வரல. ஒரு கன்சர்ன்லேயும் மினிமம் 3 இயர்ஸாக இருங்க. அப்போ தான் அந்த கன்சர்னுடைய நோகோ தெரியும். அந்த கன்சர்னில் என்ன பண்ணுறாங்க என்னங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு அடுத்தது நீங்கள் ஃப்ளிக் ஆஃப் ஆகும்போது உங்களுடைய அறிவை இன்னொரு கன்சர்ன்லையும் பயன்படுத்தி உங்களுடைய மானிட்டரி ஸ்டேட்டஸையும் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். சும்மா 6 மாதத்துக்கு ஒரு கம்பெனி மாறிட்டு இருந்தீங்கன்னா அது சரி விட. மினிமம் 3 இயர்ஸ், மேக்ஸிமம் நான் சொல்லவே இல்லை. தட் இஸ் அப் டு யூ. Depends upon the circumstances and depends upon the relationship between you and the employer or entrepreneur. ஸோ அதனால் அந்த காலத்துலனா கன்சர்ன்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது. அதனால் எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து. நம்பர் 2 எகைன் இந்த தொழில் முயர்வோர் என்று சொல்லக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸுக்கு, முதலாளிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ரெக்ரூட் பண்ணும்போது ஏஜை பார்க்காதீங்க. இப்போ என்ன மாதிரி இருக்காங்க 58 வயசு, எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கா பாருங்கள், பார்த்தோன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸ்டில் என்னால் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு 50,000 சம்பளம் கொடுக்குறீங்க, 75,000 கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சத்துக்கு நான் இது பண்ணி கொடுக்க போகிறேன், சர்வீஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். அதை மாதிரி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸும் 30 வருஷம் இருக்கணும், இல்லை 20 வருஷம் இருக்கணும். ஆனால் வயசும் 20லேயே இருக்கணும்னா என்ன பண்ண முடியும்? பிரகலாதன் மாதிரி கருவில் இருக்கும்போதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் உண்டு. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு பிரகலாதன் வயிற்றில், அம்மா வயிற்றில் இருக்கும்போதே இந்த வேத மந்திரம் வரைக்கும் வெளியில் வந்தோடனே அதேமாரி எல்லாரும் பிரகலாதன் ஆகிட முடியுமா? அதனால் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திங்க. முதலாளியாக இருக்கிற நீங்கள் மட்டும் 60 வயசுக்கு 70 வயசுக்கு முதலாளியாக இருக்கலாம். ஆனால் வேலைக்கு எடுக்கிற ஆளுகள் மட்டும் 30-35 மேலே இருக்கக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் அவன் எங்கே போய் சாப்பிடுவான்? எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும். அவனுக்கு வேலை கொடுங்க. அதாவது
இந்த காலத்தில் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறது, ஜிஓலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கே வாய்ப்பு கொடுக்குன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகளும் வாழணும், வயதானவர்களும் உடல் நலத்துடன் இருப்பவர்களும் வாழ வேண்டும். அதுக்காக நான் பெட் ரிட்டன் பேஷண்ட்டுக்கு வேலை கொடுன்னு சொல்ல வரல. அது கருணை உள்ளத்தில் அரசாங்கம் அவங்கள பார்த்துக்கும். நல்லா இருக்கிற ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கும்போது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஏஜ், ஏஜுங்கிறது நம்பர்ஸ் தான் சார். அது வந்து ஒரு தனி மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது கிடையாது. எல்லாருக்குமே வயசாக போகுது. கடவுள் அவதாரத்தை தவிர இது எல்லாருக்கும் வயசாகும். அதனால் கொஞ்சம் மறுபடியும் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், ஏஜை பார்க்காதீங்க, மென்டல் ட்ரைட்டை பாருங்கள். மென்டல் ட்ரைட்டுன்னா மனித மூளை, அந்த மூளை அவனுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, இவனுடைய அறிவாற்றல் நமக்கு பயன்படுமான்னு பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை இன்டர்வியூவில் கேளுங்க. சும்மா ஒப்புக்கு ரிஜெக்ட் பண்ணணுங்கிற கண்ணோட்டத்தில் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது. நீ படி ஏறி மேலே வந்து எத்தனை படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. அவன் சச்சாவில் எத்தனை பட்டன் இருக்குது, இந்த பட்டன் எத்தனை இருக்குங்கிறதெல்லாம் என்ன தேவையா? கேட்டால் அது ஐக்கியூக்கு இருக்குல்ல. சும்மா அன்வான்டாக அம்புக்கு இன்டர்வியூ வைக்காது. நமக்கு ஏற்ற வேலைக்கு இந்த கேண்டிடேட் பயன்படுவாரா? அப்படி பயன்பட்டால் ஏஜை பார்க்காதீங்க. அந்த ஏஜுங்கிற பயோடாட்டாவில் காலம் இருக்கு, அதை அவர் போட்டிருந்தா கூட நீங்கள் அதை ரவுண்ட் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணினாதான் நீங்கள் உண்மையிலேயே கருணை உள்ளம் படைத்த அறிவாற்றலுடைய தொழில் முயல்வோர் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இல்லைன்னா சும்மா நாமக்கேவாசம். அதனால் ப்ளீஸ் டூ த திங்ஸ் ஆன் த ரைட் வே அண்ட் த மெரிட்டோரியஸ் மேன். மெரிட்டில் வேலை கொடுங்க சார், ஏஜில் கொடுக்காதீங்க. மாரி ஜெண்டரும் பார்க்க வேண்டாம். ஆண்கள்லேயும் நிறைய பாவப்பட்டவங்க இருக்காங்க, பெண்கள்லேயும் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இல்லை நான் ஃபீமேலே தான் தூக்கி விட போகிறேன், ஜென்ஸை தான், அப்படி இல்லை. உங்களுக்கு எதை மாதிரியான வேலைக்கு எதை மாதிரியான ஆட்கள் வேணுமோ எடுத்துக்கங்க. டோன்ட் பயாஸ் திங்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ். மேல் ஃபீமேல் இதை பற்றி ஒன்று, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தான், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஆண்களுக்கும் வயிறு இருக்குது, பெண்களுக்கும் வயிறு இருக்குது, எல்லாரும் சாப்பிட்டு தான். அதனால் அந்த பாலின வேறுபாடெல்லாம் பார்க்க வேண்டாம். எல்லோரும் சமத்துவமாக கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா வேலையை கொடுங்க. வயசு பார்க்கவே பார்க்காதீங்க ப்ளீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஏற்கனவே இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது சேல்ஸு மார்க்கெட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணிங்கன்னா கண்டாமனான விளம்பரம் வருது. குழந்தைகள் வந்து ருசியை பார்த்து சாப்பிட்றத விட கலரை பார்த்து ஃபுட்ஸ் செலக்ட் பண்ணுறது அதிகமாக போயிடுது. அதற்கு அம்மாக்களும் துணை போகிறாங்க, அதாவது பேரண்ட்டும் அம்மா அப்பாக்கள். இந்த டிவி விளம்பரங்கள் பாருங்கள், பிரபல திரைப்பட நடிகர்கள்லாம் வராங்க, அந்த பிஸ்கட்டை சாப்பிட்றாங்க, இது ரொம்ப நன்னா இருக்குங்கிறாங்க. அவங்க அந்த வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பிஸ்கட்டை சாப்பிட போகிறதில்ல. அந்த விளம்பரத்தும் போது அந்த பிஸ்கட்டை 2 கடியில் 1 கடி கடிச்சிட்டு தூக்கி போட்டுருவோம். கேமரா ஆஃப் ஆனோன்னா தூக்கி போட்டுருவோம். ஆனால் நம்ம ஜனங்க என்ன ஆகும், ஐயோ அவரே சாப்பிட்டாரே அதனால் இதை வாழ்நாள் ஃபுல்லாக கொடுக்கலான்னு. அதே இஷ்யூ தான் செரலாக் இருக்கும். நான் போன காணொலியிலேயே சொல்லியிருந்தேன், நெஸ்லே இந்தியாவினுடைய செரலாக் ப்ராடக்ட் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக உணவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் அதில் சுகர் கண்டென்ட்டு ரொம்ப அதிகம். அதை விட ரொம்ப அதிகம் சவுத் ஆப்பிரிக்கனில் போகும்போது சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. வேறு அதே அவங்க அமெரிக்காலேயோ இல்லை இங்கிலாந்துலேயோ அந்த நெஸ்லே ப்ராடக்ட் போகும்போது நில் சுகர் கண்டென்ட், வித்தவுட் சுகர் கண்டென்ட்டில் கொடுக்குறோம். ஏன் இந்த பார்ஷியாலிட்டி? இது லாஸ்ட் டைமே தான் நான் சொன்னேன். அதில் நம்ம எஃப்எஸ்ஐ இந்த ஏகப்பட்ட ஸ்டாண்டர்டைசேஷன் இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் பார்க்கணும். அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆஸ் எ பேரண்ட்டு குழந்தைகளை பெற்றெடுத்தவர் தாய்மார்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இல்லைன்னா சின்ன குழந்தைங்க அதை கொடுத்து அது இப்பயே நம்மளே அதுக்கு சுகரை வர வச்சுருக்கோம். அது என்ன ஆகும், பிறக்கும்போது சுகர் பேஷண்ட்டாக போய் இன்சுலினோடய போகுது. அதாவது மெடிசின் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுமாரி போகுது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது நம்மளை மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஃப்ரீ மார்க்கெட்டிங் கண்ட்ரியில் வந்து நம்ம தான் உஷாராக இருக்கணும். அதாவது ஏமாறுறவன் இருந்தால் ஏமாத்துறவன் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் சட்டம் போட்டு அடுக்க முடியாது, அதை இது பண்ண முடியாது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது. திருடனாய் பார்த்து திருண்டால் விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. புரட்சித் தலைவர் அவர்கள் பாடிய பாடல் டிஎம் சௌந்தரராஜன் மூலியமாக வாயசைத்து பாடியது திருடாதே படத்தில். இன்னைக்கு இல்லை, இன்னும் 100 ஆண்டுகள் போனாலும் இந்த கலியுகத்தில் அந்த பாடலுடைய வரிகள் நிச்சயம் உண்மையாகவே தான் இருக்கும். அதனால் நம்ம தான் உஷாராக இருக்கணும். வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், ஒருத்தன் திருட வருவான், உஷார் உஷார் உஷாரையா உஷாரு ஓரஞ்சர் மாதிரி பாடுவான். அதுக்குள்ளே அந்த திருடங்க என்ன நீ உஷார் பண்ணுறியா பேசஞ்சர்ஸ்? அம்மா என் பேசஞ்சரை நான் தானே காப்பாற்றணுமா? ஸோ இதெல்லாம் வந்து வடிவேலுடைய படத்தில் உள்ள காமெடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள், திங்க் பண்ணுங்கள், திங்க் ட்வைஸ் அண்ட் டேக் எ டிசிஷன் ஆன் வைஸ் மேனர்னு சொல்லுவோம். திட்டமிடுதல் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதையும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கேன். அதாவது திங்க் பிஃபோர் யூ லீவ் எடுக்கணும். பிளானிங் இஸ் த ஃபண்டமெண்டல் ஐடியா ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் திங்னு சொல்லுவோம். அதனால் லாங் டைம் பிளான்லாம் பண்ணாதீங்க லைஃப்பில். ஷார்ட் டைம் பிளான் பண்ணுங்கள். இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழுங்க. யாருக்கு எப்போ எந்த
பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. நாங்கள் எதிர்பார்த்தோமா, என் மனைவி 2019 மோட்டார் நியூரான் டிசீஸ்னு ஒரு இனம் புரியாத ஒரு வியாதியில் படுத்த படுக்கையாக இருந்து என்னுடைய அனைத்து ஏர்னிங்ஸும் கரைஞ்சி போகும்னு எதிர்பார்த்தேன்னா, அதனால் யாருக்கு எந்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது. அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு பிளான் பண்ணலாம். இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்படி உங்களால் நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்கவில்லை என்றால், அடுத்தவர்கள் செய்யும் நன்மைகளை கெடுத்து விடாதீர்கள். அதனால தான் சான்ஸ்கிரிட்டில் ஒன்று சொல்லுவான், உபகாரம் பண்ணாட்டாலும் அபகாரம் பண்ணாதருமா. நீ செய்யல, இன்னொருத்த வேணாதான் ஹெல்ப் பண்ணுறான், அதை ஏன் தடுக்கிற? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் சில பேர் வயசானவனாக இருப்பான், இல்லை மிடில் ஏஜ் இந்த ஏஜாக இருப்பான். அவன் ஏதோ ஒரு 10 ரூபா 5 ரூபா கேட்பான், ஒரு டீ காசு. ஒன்று இவன் கொடுக்கணும், இல்லைன்னா போயிட்டு இருக்கணும். இவன் பெரிய இதுமாரி கை கால் நன்னா இருக்க, உழைச்சி சாப்பிடக்கூடாதான்னா அவனுக்கு அது தெரியாதா? அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், இல்லை அவனை எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்காத இருக்கலாம். இப்போ எல்லாரும் உழைச்சி சாப்பிட எல்லாரும் உழைக்க ரெடியாக இருக்கும். வேலை கொடுக்க யார் ரெடியாக இருக்கா? ப்ரைவேட் கம்பெனிலையும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். அரசாங்கம் நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே போட்டி அதிகமாக இருக்குது. ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. நாளுக்கு நாள் ஜனத்தொகை ஏறிட்டே இருக்குது. பாரதியார் பாடும்போது 30 கோடி முகமுடையாள்னு பாடினார். இன்றைக்கி அதே பாரதியார் இருந்தால் மயங்கி விழுந்துருவார். 140 கோடி தாண்டி விட்டு இந்தியாவில். சைனாக்கு அடுத்து நம்ம இன்னும் கொஞ்ச நாளாக நம்ம சைனாவே பீட் பண்ணிவிடுவோம். எதில் முன்னாடி வரமோ இல்லையோ, மருத்துவத்தில் முன்னாடி வரல, கல்வித்துறையில் முன்னாடி வரல. கல்வித்துறை ஸ்டில் வி ஆர் அடாப்டிங் த மெக்கானிக் சிஸ்டம் ஆஃப் கிளரிக்கல் மெத்தட் தான். சார், எந்த இன்ஜினியரிங் படித்த ஃப்ரெஷ்ஷாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சார் 4 வரி இங்கிலீஷ் பேச தெரியுதா? இல்லை அவன் படித்ததில் எதையாவது அர்த்தம் ஒன்றுமே முடியல. அவனை கிரிட்டிசைஸ் பண்ணி முடியும் இல்லை. உள்ள அவன் படிக்கிற படிப்பு, ஃபேக்கல்டி கிட்ட எல்லாமே இப்படி இருக்குது. அதாவது அவர்களே அவர்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். அதுமாரி இருந்தால் தான் நாடு இதுவாகும். அதனால் எல்லாருக்கும் யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட யாச்சகம் கேட்குறாங்கன்னா, அவன் அந்த யாச்சகம் கேட்குறதே 1008 கூச்சத்தையும் மீறி தான் கேட்குறான், வெக்கத்தையும் மீறி. ஏன்னா வேறு வழி இல்லை, பசிக்கிறதுன்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது நிச்சயம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவனை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அந்த நிலைமை நமக்கு வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆக போகிறது? எல்லாம் இல்லை, இறைவன் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான். ஓப்பனாக சொல்கிறேன், என் மனைவி செய்யாத தான தர்மங்கள் கிடையாது, புண்ணியம் கிடையாது. நான் வேலைன்னு வேலைக்கு போயிட்டு இருப்பேன். அவள் அவளால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருந்தா. அப்பேற்பட்ட புண்ணியவதியை இன்றைக்கி 6 வருஷமாக படுத்து படிக்கையாக இருக்கான். தன் உடம்பையோ தன் கைகாலையோ நகர்த்த முடியாத இருக்கான். அதனால் புண்ணியங்கள் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் பூர்வ ஜென்ம கர்மா பர்மான்லாம் என்னென்னமோ அவன் சொல்லுவான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லது பண்ணுவோம். நீ நல்லது பண்ணலையா, கேட்குறவனுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாது. அடுத்தவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான், நீ அவனுக்கு எடுத்து விடாது. அதனால் மீதியே நாளைக்கு பார்ப்போம். அடுத்த காணொலி அடிக்கடி போடுற சிறிய இடைவேளை போச்சு. அதை நீங்கள் பெருசு எடுத்துக்கூடாது. முக்கியமாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்களேன். இந்த பெல் பட்டனை அழுத்துன்னு நம்ம சொல்லணுமா? அதில் என்ன உங்கள் சொத்தையாக எழுதி கொடுக்க போகிறீங்க, இல்லை காசு பணம் கொடுக்க போகிறீங்க? அது ஒரு அழுத்தினீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கும் சப்ஸ்கிரைபரை நிறையா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செய்யறதுக்கு தெரியும். நானும் ஒரு 5 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு, ஒரு கேஸ் ஸ்டவை தூக்கிட்டு, ஒரு வாடகைக்கு ஒரு வேனை தூக்கிட்டு 2 பேரை கூட்டிகிட்டு போய் நானே இதை இப்படி சமைக்கணும் அப்படின்னு அசைவ சாப்பாடை சமைக்க தெரியும். சைவத்திலேயே மிளகு குழம்பு, மோர் குழம்பு, வெந்தய குழம்பு, கார குழம்பு, கூட்டு, சித்திரானங்கள், தேங்காய் சாதம், புளி சாதம், மாங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம் எல்லாம் பண்ண தெரியும். நானும் ஏதாவது ஒரு காட்டுக்கு போய் உட்காந்து வேண்டாமே. நமக்கு என்ன முக்கியமாக வேணுமோ அறிவுபூர்வமான தகவல்களை கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னுடைய செய்திகள்லாம் உங்களுக்கு பிடிச்சா உங்களால் நான் ஜிபேயில் ஏதோ ஒன்றாலும் அனுப்புங்க. ஈவன் நீங்கள் 50 ரூபா அனுப்பிச்சாலும் எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பெரிய உதவி. அது 500 ரூபா அனுப்பிச்சாலும் மாபெரும் உதவி. அதனால் பார்த்து செய்யுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எவ்ரிதிங் இஸ் ஏ குட் சைன். மீண்டும் ஒரு காணொளியில் மறுபடியும் ஒரு இன்பமான சூழ்நிலையில் உங்களை மகிழ்விக்க மீண்டும் வருவான் இந்த தில்லை திரு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.